Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு ஆறாவது அத்தியாயம் 46 மற்றும் 47வது ஸ்லோகம். இதோட ஆறாவது அத்தியாயம் நம்ம முடிக்கிறோம். தியான யோகம். So beautiful shlokas today we read and many points to be taken today. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப அழகா பிரபுபாதர் பொருளுரையில ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. ஹோப் எத்தனை பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் நல்ல ஸ்லோகம். சோ நம்ம இவ்வளோ நாளா ஆறாவது அத்தியாயம் ஆரம்பிச்சதுல இருந்து தியான யோகம் எப்படி பண்றது, மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணாதான் எப்படி உள்ளுக்குள்ள இன்பம் காண்றது, உள்ளுக்குள்ள பாரு, உள்ளுக்குள்ளதான் ஹாப்பினஸ் இருக்கு, வெளியில இருக்கிறது ஒண்ணுமே இல்ல, எப்படி ஸ்டெடி மைண்டோட இருக்கிறது, அப்படி ஸ்டெடி மைண்டோட நம்ம உள்ள கவனம் செலுத்தணும், எப்படி பரமாத்மாவோட கனெக்ட் ஆகும். சோ நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா, நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா, மைண்ட் இஸ் ஒன்லி செப்பரேட்டிங் அஸ் ஃப்ரம் கனெக்டிங் டு பரமாத்மா. மைண்ட் தான் நம்மள உள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்க்க விடாம தடுக்குது. இட் இஸ் அ திக் கவரிங். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மைண்ட் அதாவது பல கோடி, நீங்க ஒரு மிரர் நம்ம அப்படியே யூஸ் பண்ணாம ரொம்ப நாளா வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேபி இயர்ஸ் கணக்கா பாத்தீங்கன்னா மேல அப்படியே நீங்க ஒரு வாரம் நீங்க மிரரை தொடக்கலினாலே மேல அப்படியே ஃபைன் லேயர் ஆஃப் தூசி படியும். பாத்திருக்கீங்களா மாதாஜிஸ்? ஜஸ்ட் ஃபார் அ வீக் நீங்க மிரரை தொடக்கலினா கூட மேல ஒரு தூசி ஒரு மண்டலமா அப்படியே பதிஞ்சிரும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப நாளா நம்ம மிரரை துடைக்காம இருந்தோம் அப்படின்னா அதுல மேல அப்படியே லேயர் பிலேயர் பல கோடி ஜென்மமா, ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் கிடையாது, பல கோடி ஜென்மமா நம்மளுடைய அந்த மைண்ட்ல லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் அழுக்கு படிஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்மளால கிளியரா வெளி உலகத்தை பார்க்க முடியல. நம்ம எல்லாரும் வெளி உலகம் ஆத்மாவாகிய நாம பகவான் உணர்வு ரீதியா பகவானோடைய உணர்வை உணர வேண்டியவங்க. அதனாலதான் இங்க நம்ம 46வது ஸ்லோகத்துல நீங்க பார்த்திருப்பீங்கன்னா ஒரு லைன் சில பிரபாத் எழுதுறாரு, யோகம் என்பது நாம் நமது உணர்வை பரப்பூர்ண சத்தியத்துடன் இணைப்பதை பற்றி குறிப்பிடுகிறது. சோ நமக்கு ஒரு உணர்வு இருக்கு, நம்மளுடைய உணர்வு எங்கிருந்து வந்திருக்குன்னா கிருஷ்ணர் கிட்ட இருந்துதான் வந்திருக்கு. பேசிக்கா பாத்தீங்கன்னா நாம எல்லோருமே கிருஷ்ண உணர்வு உடையவர்கள் தான். பேசிக்கலி we are all, அதாவது அந்த அந்த நமக்கு உணர்வுன்னு ஒண்ணு வந்தாலே அது கிருஷ்ணாட்டிருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா கான்சியஸ்னஸ் இஸ் a symptom of soul அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. சோல் இருக்கு அப்படிங்கறடைய ப்ரூஃபே என்ன அப்படின்னா, சோலோட ப்ரூஃப் என்னன்னா அதுக்கு உணர்வு இருக்கிறதா. சோ நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா உணர்வு வச்சுதான். நமக்கு நிறைய தடவை நம்ம உங்கள்ட்ட பேசியிருக்கோம், டெட் பாடிக்கும் ஒரு லிவிங் பாடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அது உணர்வு தான் இல்லைங்களா? உணர்வு இல்லைன்னா we'll call them as dead body இல்லையா மாதாஜிஸ்? சோ அந்த உணர்வு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அந்த உணர்வு தான் இட் ஷோஸ் that we are alive, நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறது. சோ அந்த இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் எவ்வளவோ பாடி இவ்வளவு அழகா, அந்த சோஃபியா எல்லாம் பாத்தீங்கன்னா she looks like a natural woman. எல்லாமே கிரியேட் பண்ணிட்டாங்க, ரோபோட்ஸ் எல்லாமே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. ஆனா அந்த உணர்வு கொடுக்க முடியுதா? யோசிச்சு பாருங்களேன். ஏன் சோல் டிரான்சென்டென்டல், ஏன் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ கூட ஆர்டிபிஷியல் மெட்டீரியல் ஏன் சொல்றோம்னா, ஈவன் a robot can be given mind intelligence and ego, is it not? அதனால திங்க் பண்ணி பேச முடியுது இல்லைங்களா? Have you heard about Sophia? She was thinking, she will think and answer. ரொம்ப அழகா she will answer இல்லைங்களா? Even they were asking how about your liking for a boy ன்னு கேட்டப்போ கூட she will think and answer.
சோ மைண்ட் கூட கொண்டுட்டு வர முடியுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் எல்லாமே கொண்டுட்டு வர முடியுது இல்லைங்களா? Is it not, Mataji? But is it possible to bring the consciousness of the soul? கொண்டு வர முடியுதா? சோல் கொண்டுட்டு வர, கான்சியஸ்னஸ் கொண்டு வர முடிஞ்ச சோஃபியாவை நீங்க வந்து சூடா வச்சீங்கன்னா will she remove her hand? மேபி அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொண்டுட்டு வரலாம். பட் தட் ஐ திங்க் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே பண்ண முடியும். ஒரு பெண் மாதிரி உருவாக்க முடியும். ஈவன் இப்ப எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ், ஜப்பான்ல எல்லாம் கூட ஈவன் ஃபார் அதர் நீட்ஸ், அதாவது பெண்கள் எதுக்குள்ள உபயோகப்படுவாங்களோ அந்த நீட்ஸ் கூட ரோபோட்ஸ் ஆர் கிரியேட்டட் இட் சீம்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். அதுக்கு கூட ரோபோட்ஸ் ஆர் கிரியேட்டட். இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் ஜஸ்ட் a physical interaction. That is why I used to say even all the sexual feelings that we are having, it is just a physical interaction. So they are creating in future they don't need a original women. Robots are created for that, and a big research is going on for that. A big research, because people know it is just a physical thing. It is not from soul. So நீங்க நல்லாவே டே டு டே லைஃபை நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா physical things can be recreated by a human. Scientists எல்லாம் அதை தான் ட்ரை பண்றாங்க. ஆனால் உணர்வை கொண்டு வர முடியுதா மாதாஜி? இஸ் இட் பாசிபிள் டு பிரிங் ஈவன் இன் அனிமல்ஸ்? பாருங்க, அனிமல்ஸ்குள்ளே they have உணர்வு, ரைட்? they have their consciousness. சோ நீங்க பிளான்ட்ஸுக்கு உணர்வு இருக்கு. நீங்க ஆர்டிபிஷியல் பிளான்ட் கொண்டுட்டு வரலாம். அந்த பிளான்ட்ல உணர்வு கொண்டு வர முடியுமா? ரொம்ப அழகா நீங்க வந்து ரொம்ப அழகா ஒரு பிளான்ட் கொண்டுட்டு வரலாம். will it have consciousness? It's not possible, right? So நிறைய பேரு சோலுக்கு ப்ரூஃப் கேக்குறீங்க. some of you are asking me proof for soul. எப்படி சோல்னு ஏன் நம்மள சொல்றாங்க? அது உண்மையா பொய்யாவும் இருக்கலாமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. But is it not a proof, dear Matajis and Prabhujis here? Is it not a proof? Existence of soul is symptom of soul is consciousness. So அந்த சோல், அந்த உணர்வு, கிருஷ்ணா கிட்ட இருந்து வந்த அந்த உணர்வை, கிருஷ்ணர் கிட்ட இருந்து வந்த உணர்வை கிருஷ்ணா, அதாவது ஒரு உணர்வு. இப்ப என் பாடியில ஒரு உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ ஹாவ் சம் கான்சியஸ்னஸ், என் கைக்கு தனி கான்சியஸ்னஸ், என் காலுக்கு தனி கான்சியஸ்னஸ், என்னுடைய கண்ணுக்கு தனி கான்சியஸ், அப்படி இருக்குமா மாதாஜி? இஸ் இட் பாசிபிள்? இப்ப வந்து நான் பிரெயின்ல ஒண்ணு நினைக்கிறேன், ஒரு உணர்வு, என் கைக்கு வேற உணர்வு இருக்குமா? இஸ் இட் பாசிபிள்? உடல் முழுக்க அந்த ஒரே உணர்வு தானே பரவி இருக்கு. இஸ் இட் டிஃப்ரெண்ட் கான்சியஸ்னஸ் ஸ்ப்ரெட்டிங் இன் டிஃப்ரெண்ட் parts of my body? Is there something like that? We can understand something like that? No, isn't it? இப்ப வந்து நீங்க உணர்வுல நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. You want to eat. You're conscious. உங்க உணர்வு வந்து சாப்பிட சொல்லுது. உங்க கை வந்து இல்ல நீ சாப்பாடுல எடுத்து கொடுக்காத அப்படின்னு வேற உணர்வுல இருந்தா will there be harmony in our body, Mataji? Will there be any harmony? Confusion தான் இருக்கணும். சோ நம்ம என்ன உணர்வுல இருக்கிறோமோ அதுதான் நம்ம பார்ட்ஸ் இருக்கணும், நியாயப்படி இல்லைங்களா? அப்பதானே அந்த பார்ட்டும் என்ஜாய் பண்ண முடியும். அந்த பார்ட் நான் கோஆபரேட் பண்ண மாட்டேன், தனியா துண்டிச்சு போய் நின்னுக்குச்சுன்னா இட் இஸ் கான், ரைட்? இட் இஸ் டோட்டலி கான், இல்லைங்களா? அதே மாதிரி பகவான் இருந்து வந்த உணர்வாகிய நாம் ஜஸ்ட் உணர்வு. உண்மையில் பாத்தீங்கன்னா you will be surprised, Matajis. Many things we know. அது யாரோ எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு ஆமா இல்லன்னு தோணும். மெனி திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப என்ன சொன்னேன்? மைண்ட் இன்டெலிஜென்ஸ் கூட ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிடலாம். இந்த கிராஸ் பாடி கூட ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிடலாம். ஆனா சோலை கிரியேட் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் we are just a soul with a உணர்வுக்கு தான். கான்சியஸ்னஸ் தான் நாம தான் கான்சியஸ்னஸ், அவ்வளவுதான். நாமங்கிறது இந்த பாடி கிடையாது. நாமங்கிறது கான்சியஸ்னஸ். இஸ் இட் கிளியர்? நோ மாதாஜி, இட் இஸ் நாட் சோ கிளியர். நாம அப்படின்னா இட்ஸ் அ கான்சியஸ்னஸ். அதனாலதான் நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட, ஹியூமன் லைஃப்
is for improving our consciousness, means improving our நம்ம மேல இருக்கிற அந்த கண்டாமினேஷன், லேயர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன். நம்ம எல்லாம் கான்சியஸ் பீயிங், அந்த கான்சியஸ் பீயிங் மேல ஆர்டிபிஷியலா மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஈகோ வந்து ஒரு திக் கவரிங் பண்ணிருச்சு, திக் கவரிங். சோ நம்மளால நம்ம கான்சியஸ் பீயிங்கா இருந்தாலும் த்ரூ த கவரிங் தான் நம்மளால வெளி உலகத்தை தொடர்பு கொள்ள முடியுது. வெளி உலகத்தையே த்ரூ த கவரிங் தான் தொடர்பு கொள்ள முடியுது. இப்ப நம்ம ஹரிநாமம் சொல்லி பகவத்கீதா பாகவதம் படிச்சு பக்தி யோகம் பண்ண 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 அந்த கவரிங், அந்த லேயர்ஸ் ஆஃப் கவரிங் விலக 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 நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகுது. சோ இந்த லேயர்ஸ் விலகிட்டா தென் அவர் கான்சியஸ் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இஸ் இட் நாட் மாதாஜி? இஸ் இட் தட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்? அந்த லேயர்ஸ் ஆஃப் அழுக்கு அகன்றுட்டா then our consciousness is Krishna conscious, because we are from Krishna. அந்த பாடியில அந்த ஹோலுடைய கான்சியஸ் தான் பாடியில இருக்குது நம்ம உணர்ந்தோம்னா கிருஷ்ணருடைய கான்சியஸ் தான் நமக்குள்ளேயே இருக்குது. At present we are developed a huge layer. அதுதான் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஈகோ, சட்டில் பாடி is covering our consciousness. சோ நம்ம சேதோ தர்ப்பண மார்ஜனம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ல நாம இருக்கோம். சேதோ தர்ப்பண மார்ஜன பவ மகாதவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதஸ்வாதனம் சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இதுக்கு மேல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். வாட் இஸ் இட் டூயிங்? ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் வாட் இஸ் இட் டூயிங்? சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யா வது ஜீவனம் ஆனந்தா புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ண அமிர்த சுவாதனம். இத்தனை பண்ணுது ஸ்ரீ கிருஷ்ண சங்கீதம். நமக்கு என்னென்ன எஃபெக்ட் கொடுக்குதுன்னா சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பண்ணுது, பவமகா தாவாக்னி நிர்வாபணம், காட்டு தீ மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு இந்த பௌதிகமான அந்த அந்த நம்மளுடைய அந்த ஆசைகளை அப்படியே அமைக்குது. ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம், எப்படி ஒரு மூணின் குளிர்ச்சி மாதிரி நம்ம குளிர்ச்சி கொடுக்குது. வித்யாவது ஜீவனம், உண்மையான நாலேஜ் ஒவ்வொரு ஜீவனத்துக்கும் கொடுக்குது. ஆனந்தம் புதி வர்தனம், எல்லா ஆனந்தம், இது ஆனந்தம் நிறைந்தது. பிரதிபதம் பூர்ண அமிர்த சுவாதனம், ஒவ்வொரு பதமும் ஒவ்வொன்றும் பூர்ண அமிர்தம் சுவாதனம். இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. டோன்ட் திங்க் நீங்க டெய்லி காலையில பண்ணிட்டு இருக்க ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றோம், புரிஞ்சோ புரியாமலோ பண்றோம். இட் கிவ்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் டு அஸ். இது என்ன பண்ணுதுன்னா சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னா நம்ம அந்த அந்த மெல்லிய தூய்மையான அந்த உணர்வு மேல படிஞ்ச அந்த திக்கு லேயர் அழுக்க வந்து ரிமூவ் பண்ண 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 பண்ணதான் சாண்டிங் பண்ண 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 நம்மளோட இந்த அழுக்கு நம்மளை விட்டு போன உடனே தான் நம்மளோட உள்ள இருக்கிற பரமாத்மாவை கேட்க முடியும், பார்க்க முடியும். இப்போ அட் பிரசன்ட் கூட பரமாத்மா நம்ம எல்லோருக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். He is communicating, but we are not able to understand because of this thick layer covering. நம்ம எல்லாம் the fact that we are taken a material body itself shows that we are having thick layer of covering. நமக்கு வந்து ப்ரூஃப் வெளியில இருந்து தேவையில்லை. உண்மையில் நீங்க ஒரு ஆண் உடலோ பெண் உடலோ எடுத்து இந்த பௌதிக உலகத்துல நீங்க வந்து அந்த 6 விதமான அழுக்குகள், what is the 6 enemies residing in our heart?
காமம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம், மோகம். அந்த 6 அழுக்குகளோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கனாலே யூ ஆர் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த திக் கவரிங். சோ இந்த மாதிரி நம்ம வாழும்போது பரமாத்மாவோட வாய்ஸ் எப்படி சோ சட்டில். நம்மளால மைண்டையே லொகேட் பண்ண முடியாது. இன்டெலிஜென்ஸ அதை விட லொகேட் பண்ண முடியாது. இன்டெலிஜென்ஸை விட சட்டில் ஆத்மா. சோ ஆத்மா ரொம்ப சட்டில், ரொம்ப ரொம்ப சூட்சம் நிறைந்த ஆத்மாவை ஆத்மாவோட சட்டில் பரமாத்மா. சோ அவருடைய வாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப ஏன் கேட்கல, ஏன் அப்படி தறிக்கட்டும். நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பீங்க. ஏன் மத்தாச்சி தெரிஞ்சே ஏன் இப்படி பண்றோம், ஏன் பரமாத்மா உள்ள இருக்காரு, அவர் நம்ம தப்பு பண்ணாம தடுக்கலாமே. டூ யூ திங்க் கிருஷ்ணா இஸ் நாட் இன்ஸ்ட்ரக்டிங் ஃப்ரம் இன்சைட்? அவர் சொல்லாம இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? டூ யூ திங்க் இஸ் நாட் டூயிங் இட்? இஸ் வெரி மச் டூயிங் இட். அவர் உள்ள இருந்து தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. உள்ள இருந்து புத்தி கொடுத்துட்டு இருக்கான நம்ம லேயர் ஆஃப் அகங்காரம், அந்த லேயர் ஆஃப் திக்னஸ் ஆஃப் contamination is stopping us from receiving the instruction from the Lord. So நம்ம அட் பிரசன்ட் நம்மளோட வேலை என்னன்னா, பரமாத்மா எப்படி இருப்பாரு, அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, நான் பரமாத்மாவோட கனெக்ட் ஆயிருவேனா, இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. frankly speaking, very openly frankly speaking, நம்மளுடைய வேலை என்னன்னா சேதோ தர்ப்பண மார்ஜனம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு ஆத்மாவாகிய நீயே உன் மேல பல லேயர் ஆஃப் கவரிங் இருக்குது, அதனால உன்னால கிருஷ்ணர் சொல்றது கேட்க முடியல, பரமாத்மாவோடைய வாய்ஸ் உன்னால கேட்க முடியல, அதனால குருவோட வாய்ஸ் கேளு. அவ்வளவுதான் மத்தாஜி. குரு இஸ் ஜஸ்ட் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பரமாத்மா. சோ உள்ள இருக்கிற பரமாத்மா வாய்ஸ் அட் பிரசன்ட் உன்னால கேட்க முடியாதனால வெளியில இருக்கிற குரு சொல்றத கேளு. நீ குரு சொல்றத கேட்டு 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 உண்மையில் உனக்கு உள்ள இருக்கிற கிருஷ்ணா இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, உள்ள இருக்கிற கிருஷ்ணா உனக்கு நல்லது செய்யறாரு நீ நினைச்சீன்னா, குரு சொன்னதை கேட்டாதான் கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியும். தட் இஸ் வை குரு பிளேஸ் அ மேஜர் ரோல். தட் இஸ் வை குரு பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஏன்? Am I clear? Am I clear? அது ஒரு unstable னு காமிச்சது. Am I clear? இப்ப கிளியரா இருக்கு. நான் சொன்னது புரிஞ்சதா? குரு பத்தி சொன்னதெல்லாம் கேட்டதுங்களா? கேட்டது. சும்மா ஒரு செகண்ட் தான் மாதாஜி கேட்டாச்சு, புரியுதுங்க. சோ குரு வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை அப்படியே வெளியில வந்து நேருக்கா நின்னு நீ இத பண்ணுன்னு சொன்னா என்ன சொல்றோங்களோ அதுதான் குரு. சாக்ஷாத் தரித்வேன சமஸ்த சாஸ்திரே, அவர்தான் வந்து சாக்ஷாத் பகவான். அதனாலதான் யஷ்ய பிரசாதோ பகவத் பிரசாதோ யஷ்ய பிரசாதா நகதி குதோபி யஷ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ. உங்களுடைய பிரசாதம் பகவானுடைய பிரசாதம். யஷ்ய பிரசாதா நகதி குதோபி. உங்களுடைய பிரசாதம் இல்லையே தவிர எனக்கு வேற என்ன கதி? தியாயன் ஸ்துவம் ஸ்தஸ்ய யஸ்ய த்ரிசந்தியம் வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம். அதனாலதான் 3 சந்தியா வேலையிலயும் நான் உங்களை வணங்குறேன். வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். யஷ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ. நீங்க என்ன குடுக்குறீங்களோ அது கிருஷ்ணர் போடுற பிரசாதம். சோ நெவர் எவர் அண்டர்ஸ்டிமேட் த ரோல் ஆஃப் குரு இன் யோர் லைஃப். உண்மையில் நமக்கு கிருஷ்ணர் என்ன நமக்கு சொல்ல வராரு அப்படிங்கிறது குரு தான் நமக்கு சொல்லுவாங்க. குரு நீங்க சொல்றது, நீங்க வந்து என்னையெல்லாம் நினைச்சுக்காதீங்க. நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. குரு அப்படிங்கிறது ஐ மீன் ஹியர் சாக்ஷாத் ஸ்ரீல பிரபுபாத் அண்ட் எங்க குரு மகாராஜ் மாதிரி அவருடைய டைரக்ட் டிசைபிள்ஸ், தீட்சை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கிற ஆச்சாரியாஸ், இவங்கெல்லாம் தான் குரு. சோ இப்ப அந்த குரு சொன்னத, அவர் எழுதி வச்சத நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து சொல்றமே ஒழிய இட் டஸ் நாட் மீன் ஐ ஆம் அ big guru. And I am not a self-realized person. I am also having all these kama, krodha, mada, machram, lobha, moham.
and I am utterly unqualified to speak about these people, but still knowing that I'm unqualified, knowing that I'm not self-realized, but still I am preaching this because Srila Prabhupada, my guru, has asked me to do this. அவ்வளவுதான். இது எனக்கு குவாலிஃபிகேஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ப்ரீச் பண்ணு மாதாஜி, எனக்குலாம் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா? எந்த ஜென்மத்திலும் நமக்கு குவாலிஃபிகேஷன் வராது. டு டெல் யூ ஆல் ஃப்ராங்க்லி, நீங்க குவாலிஃபை ஆகி ப்ரீச் பண்ணணும்னா எந்த ஜென்மத்திலையும் ப்ரீச் பண்ண முடியாது. ஒரே குவாலிஃபிகேஷன் நமக்கு என்னன்னா, ஜஸ்ட் சரண்டரிங் டு த குரு. அவங்க சொல்றாங்களா? சரி. சில பிரபுபாத் இப்படிதான் ஒருத்தர் கேட்டாராமா, சில பிரபுபாத் எனக்கு வந்து ப்ரீச் பண்ண, நான் என்ன ப்ரீச் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டது. பிரபுபாத் சொன்னாரா, who asked you to preach? You just speak what I say. நீயா ஓன கற்பனை பண்ணி நீ எதுவும் பேச வேணாம், நான் என்ன சொல்லியிருக்கணும் அது சொல்லு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா உலகம் பூரா நீங்க கிருஷ்ணா, நீங்க ஹரே கிருஷ்ணா டிவோட், நம்ம இஸ்கான் மூவ்மெண்ட்ல இருக்கிற லெக்சர்ஸ் நீங்க யார் லெக்சரும் கேளுங்க. இஸ் இட் நாட் யூனிஃபார்ம் மாதாஜி? ஏதாவது மாத்தி மாத்தி பேசுறோமா? இந்த பிரீச்சர்ஸ் இஸ் ஸ்பீக்கிங் சம்திங் டிஃப்ரெண்ட். எல்லா இஸ்கான் லெக்சர்ஸும் இஸ் இட் நாட் எக்ஸாக்ட்? ஈவன் த அனாலஜி கிவன், ஈவன் த வே அதை எக்ஸ்பிரஸ் பண்ற வே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ரசம் இருக்கு, ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. பட் டோன்ட் யூ ஹேவ் எவர் ஃபெல் திஸ் அந்த யூனிஃபார்மிட்டி நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கீங்களா? தட் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் மூவ்மெண்ட் ஸ்பெஷல். பிகாஸ் we are all taught to just speak what Srila Prabhupada says. அவர் சொல்றத தவிர நாங்க புரிஞ்சு ஏன் ரியலைசேஷன்ஸ் பக்காவா வந்து சொன்னா அது பக்கா முட்டாள்தனம். ஏன்னா கிருஷ்ணா உள்ள இருந்து பேசுறது எனக்கு கேட்காது. ஐ எம் அட்டர்லி அன்குவாலிஃபைட் பர்சன். எனக்கு கிருஷ்ணா சொல்றதுக்கு மேல அவ்வளோ லேயர் ஆஃப் கண்டாமினேஷன் என் ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. ஹவு கேன் ஐ ஹியர் வாட் கிருஷ்ணா சேஸ்? பட் ஸ்டில் when I sit on Vyasasana, by Guru's mercy and Krishna's mercy, நான் வியாசாசனால உட்கார்ந்து நான் ஒரு லெக்சர் கொடுக்கறேன்னா I can 100% feel it is guided by them. ஏதோ நான் பேசுறேன், ஏதோ தப்பு திப்புன்னு வாய் அசைக்கிறேன், ஏதோ நான் பிளா பிளா பிளான்னு பேசுறேன், இவ்வளவுதான் நான் பண்றேன். பட் only they decide what word should be spoken, what problem should be addressed. அத கூட அவங்கதான் முடிவு பண்றாங்க. எனக்கு நிறைய விஷயம் நான் பாட்டு கேஷுவலா சொல்லியிருப்பேன். நீங்க வந்து ஐயோ நான் இன்னைக்கு நினைச்சிட்டு வந்து இதையே நீங்க பேசுறீங்க, எப்படி மத்தாச்சி உள்ள கேமரா வச்சு பாக்குறீங்களா, எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியுது, இதெல்லாம் நீங்க சொல்லும் போது ஈவன் ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட். எப்படி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாம நீங்க கேக்குறீங்களோ, எனக்கும் ஒண்ணும் தெரியாம ஐ எம் சோ எக்ஸைட்டட். என்ன ஒரு ரோல் ஆஃப் த லார்ட் ஆஸ் அ பரமாத்மா இன்சைட். சோ சில விஷயங்கள்லாம் மத்தாஜி சயின்டிபிக்கா ப்ரூஃப் வேணுமா கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. இட் கேன் பி ஒன்லி அண்டர்ஸ்டுட் பிராக்டிகலி. அதனாலதான் சர்வீஸ் மூலம் தான் பக்தியே உணர முடியும். சர்வ் பண்ணாம தீரியா படிச்சு வந்திருந்தோம்னா we expect some mystic things to happen. No. நீங்க படிக்கிறத சர்வீஸ், பகவானுக்கு வந்து மீனியல் சர்வீஸ் பண்ணலாம், அவருக்கு பண உதவி கொடுக்கலாம், அவருடைய கோவிலுக்கு மணி கொடுக்கலாம், இல்ல அவருக்கு மீனியல் சர்வீஸ் நீங்க வந்து உடலால நீங்க வேலை செய்யலாம், இல்ல வந்து அவரோட டிவோட்டிஸ்க்கு நீங்க ஃபுல்லா ஹெல்ப் பண்ணலாம், இல்ல நீங்க வந்து அவர் ப்ரீச்சிங்க்கு ஹெல்ப் பண்ண, ஏதோ ஒரு டிவோஷனல் சர்வீஸ் நீங்க இறங்கி பண்ணதான் உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீங்க ஹவு மச் கிருஷ்ணா இஸ் தேர் வித்தின் அஸ். நான் வந்து உண்மையில் அவர் யாத்ரா கூட்டிட்டு போன இடத்துல கூட கிருஷ்ணா has revealed himself many places. See, only I am doing all these things அப்படிங்கறத பல இடத்துல அவர் பண்ணார். ஆனா நாம வெளியில we are just acting as if we are doing. எல்லாரும் சொல்லுவாங்க மத்தாஜி நீங்க சூப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, சூப்பரா பண்ணீங்க. வாட் ஐ டிட் only I know who I am. வெளியில உங்களுக்கு தெரியாது. You don't know me, only I know who I am and I know my capacity. I am not doing anything. அந்த சர்வீஸ் பண்றவங்களுக்கு தெரியும். So it's empowerment. I am made to do only by empowerment. He is empowering me to do it. அது ஒண்ணுதான் நம்மளுடைய ஒரே குவாலிஃபிகேஷன். Just surrendering ourselves to them and seeking for empowerment. Please empower me, Lord, to preach your knowledge அப்படின்னு சொல்லி empowerment பெக் பண்ணி வாங்கும் போது he is giving us the empowerment. சோ இந்த ஸ்லோகத்துல அந்த உணர்வு, அந்த நம்ம வந்து
கட் ஆஃப் ஆன உணர்வை, பகவான் இருந்து துண்டிக்கப்பட்ட நம்மளுடைய உணர்வை திருப்பி ஒரிஜினல் பகவானோட உணர்வோட நம்ம உணர்வை வந்து டவுட்டேல் பண்றதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். நம்ம மூமெண்ட். அதனாலதான் பிரபுபாதருடைய காயினிங் ஆஃப் ஒரு ஹெட்டிங் பாருங்க மாதாஜி. டோன்ட் யூ திங்க் தட் திஸ் பர்சன் சோ அமேசிங்? He never made this as a Krishna worship movement. He never made it as a Krishna movement. He could have made so many names, right? What is the name of our movement? What is the name of our movement? International Society for Krishna Consciousness. Yes. Krishna Consciousness Movement. Illingla is Khan. International Society for Krishna Consciousness. So, has he not perfectly coined this heading, Mataji? இந்த ஸ்லோகம் இப்ப நம்ம பாக்குறதுக்கும் பிரபுபாதன் நம்ம அந்த ஹெட்டிங் காயின் பண்ணதுக்கும், டோன்ட் யூ ஃபைண்ட் a deep relation between these two? So, So, Krishna Consciousness Movement na என்னன்னா, மெட்டீரியல் கான்சியஸ்னஸ், கவிதா கான்சியஸா இருக்கிற நானு கிருஷ்ணா கான்சியஸா மாறுறதுதான் இந்த மூமெண்ட். I was in Kavita conscious. I am this body. I am so and so. My name is Kavita. I am a doctor. I am a woman. I belong to India. I am a Tamilan. I belong to such a family. அப்படி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் நானு. Now நான் இப்ப என்ன நினைக்கிறேன்? I am a soul. நான் கிருஷ்ணர். I am a part and parcel of Krishna. I belong to Krishna. The whole world is Krishna's world. All the living beings here are my brothers and sisters. They are my God brothers and God sisters. We all belong to a same family. All our job is to satisfy my father. இத புரிஞ்சுக்கிறதா கிருஷ்ண உணர்வு. சோ இந்த உணர்வு தான் மாறுதே ஒழிய உங்க ஜாப் மாறவே போறது இல்ல. நிறைய பேர் ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. ஐயோ இங்க வந்தா அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, நான் வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுமா? உண்மையில் வாட் இஸ் தட் யூ ஆர் சேஞ்சிங்? யூ ஆர் நாட் சேஞ்சிங் எனிதிங். யூ ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங், நாட் ஈவன் சேஞ்சிங், யூ ஆர் டவுட்டேலிங். துண்டிக்கப்பட்ட உணர்வை கிருஷ்ண உணர்வோட நீங்க வந்து இணைக்கிறீங்க. தட்ஸ் இட். அதான் யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனாம். எல்லா யோகி மத்தியிலையும் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன், ப்ளீஸ் நோட் இட் டவுன், ஸ்ரத்தாவான். இங்கதான் நம்ம லேக் ஆகணும். we are lacking in this point. ஸ்ரத்தாவான். எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு பண்ணாலும் ஏன் நம்பிக்கை வரலன்னா நம்மளுடைய கண்டாமினேஷன் நம்மள நம்ப விடாம தடுக்குது. உண்மையில் இந்த ப்ராசஸ் மேல நம்பிக்கை ஒருத்தருக்கு வரலன்னா பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் லேயர் ஆஃப் கண்டாமினேஷன் இஸ் டூ. ஏன்னா நீங்க இந்த பக்தி யோகம் பண்ண பண்ண பண்ண, நீங்க சர்வ் பண்ண பண்ண பண்ண, உங்களுக்கு பியூரிஃபிகேஷன் வர வர வர, யூ வில் ஸ்டார்ட் பிலீவிங் இன் திஸ் ப்ராசஸ் மோர் அண்ட் மோர், மோர் அண்ட் மோர், மோர் அண்ட் மோர். Are you not experiencing this, Matajis? நீங்க உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்கிங்க. நீங்க வெளியால யாரையும் don't compare yourself with me. ஐயோ மாதாஜிலும் நம்பிக்கை இல்லையே. நோ, compare with yourselves. நீங்க உள்ள வந்ததுக்கும் இப்பதுக்கும் have you not your faith increased? Yes Mataji, கண்டிப்பாங்க Mataji. Yes Mataji, a lot Mataji. And how is it happening? Is it just happening? அப்படியே என்னமோ சும்மா நடந்துருச்சா? மந்திரத்தில் மங்கா காய்ச்சுச்சா? நோ மாதாஜி. அப்படியே படிப்படியா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிறத உணர்றோம் மாதாஜி. So according to your purification you will have faith. It's directly அதான் ஏதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதேவ பஜாமியகம். யாரு என்கிட்ட எப்படி சரணடைகிறாங்களோ, அது ப்ரீவியஸ் ஸ்லோகால சொல்லுவாரு, காமம் குரோதம் ராக துவேஷா, ராக துவேஷ. நேத்தான் நான் எடுத்தேன், இந்த சண்டே தான் நான் கோயம்புத்தூர் இஸ்கான்ல எடுத்தேன் அந்த ஸ்லோகா.
சோ அதுல சொல்லிட்டுதான் அவர் சொல்வார் ஏ தமாம் பிரபத்தியந்தே வீதராக வீதராக பயக்ரோதா மன்மயா மாம் உபாஸ்ரிதா பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆக்கதாக. அதுல சொல்றாரு பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுதும் என்னில் லயித்து என்னை சரணடைந்த பற்பல நபர்கள் என்னைய பற்றிய அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். நல்லா கவனிங்க மாதாஜி, there is a deep connection between all the shlokas in Bhagavad Gita. நான் நேத்து தற்செயலா இது எடுத்தனால ஐ எம் ஏபிள் டு ரிலேட் தீஸ் டூ ஸ்லோகாஸ் நவ். அந்த மாதிரி உண்மையில் நம்ம நல்லா படிச்சோம்னா ஒவ்வொரு ஸ்லோகல கனெக்ஷன் புரியும் போது அப்படியே அப்பட்டமா புரிய ஆரம்பிக்கும் பகவத்கீதை. நேத்து சொல்றாரு பாருங்க, தூய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் எண்ணிதமான திவ்ய அன்புடையவர்கள் ஆயினர். தூய்மைக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் மேல லவ்வே ஸ்டார்ட் ஆகும். பிராங்க்லி ஸ்பீக்கிங் மாதாஜி, ஓப்பன்லி ஸ்பீக்கிங், நமக்கு இப்ப கிருஷ்ணா மேல லவ் இருக்கிறான்னு நினைக்கிறோம் மெட்டீரியல் மென்டல் பிளாட்ஃபார்ம்ல தான் நமக்கு இப்ப லவ் இருக்கு. பிராங்க்லி ஸ்பீக்கிங், உண்மையில் நம்ம ஸ்பிரிச்சுவல் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சானா நம்ம இன்னும் அதெல்லாம் நம்ம இன்னும் உணரல. மெட்டீரியல் லெவல்ல தான் அந்த லவ் வரதா நம்ம நினைச்சுக்கிறோம். இட் இஸ் ஸ்டார்டட் ஒன்லி இன் மெட்டீரியல் லெவல், மென்டல் லெவல், நாட் மெட்டீரியல் லெவல், மென்டல் லெவல். ஏன்னா நமக்கு என்ன சேத்த தர்ப்பணம் மாதிரி முழுசா நடக்கல இல்லைங்களா? தூய்மை அடையாம அவர் மேல நம்ம அதனாலதான் இத சொல்லிட்டுதான் அடுத்து சொல்றாரு ஏ தமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம். யாரு என்கிட்ட எவ்வளவு சரணடைகிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நான் என்னை ரிவீல் பண்ணுவேன் அர்ஜுனா. சோ see a deep connection here. அதேதான் இங்கேயே சொல்றாரு. எல்லா யோகிகளுக்கு மத்தியிலும் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் எண்ணில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ. see the word baj, bhajate, very important word. bhajate cannot be used for any demigods. You cannot say நான் முருகருக்கு பஜனை செஞ்சேன். அது சிலர்லாம் சாய்பாபாக்கெல்லாம் பஜனை செஞ்சங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க. இட் இஸ் ஹைலி அப்ராத். பஜன், பஜத்தேங்கிற வேர்டு கிருஷ்ணருக்கு மட்டும்தான் உபயோகிக்க முடியும். இட் இஸ் சர்விங் கிருஷ்ணா. பஜத்தே மீன்ஸ் வழிபடுறது வேற, சர்விங் வேறன்னு சொல்லி பிரபுபாத் எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. வெரி பியூட்டிஃபுல்லி கிருஷ்ணா பிரபுபாத் இஸ் எக்ஸ்பிளைனிங் த டிமார்கேஷன். வர்ஷிப் பண்றது நீங்க யாரோ ஒரு பெரிய மனுஷன், ஒரு அரசியல்வாதி கூட நீங்க வர்ஷிப் பண்ணலாம். But you cannot bhajate cannot be used for anyone. It can be used only for Krishna. Because that is your natural constitutional position. உணர்வு ரீதியா பகவானோட கனெக்ட் ஆகி அவருக்கு இப்ப நீங்க வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ண கையி நம்ம பாடியோட கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதுதான் பஜத்தே. That is bhajate. You cannot use bhajate for any other demigod. This itself shows that Krishna is the only supreme personality of Godhead. எவ்வளவு கிளியரா கொடுத்திருக்காங்க பாருங்க. பஜத்தே மா பிரபுபாதர் அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஏன் பஜத்தே cannot be used for demigods. வழிபாடு வேற எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. இப்பதத்தில் பஜத்தி என்னும் சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. பஜந்தி என்னும் சொல் பரமபுருஷன் பகவானுக்கு மட்டுமே பொருந்துவதாகும். ஆனால் வழிபடுதல் என்னும் சொல் தேவர்களுக்கோ சாதாரண உயிர்வளிக்க கூட உபயோகிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதன் இப்பதில் உபயோகப்பட்டுள்ள அவஜானந்தி என்னும் சொல். சோ உண்மையில் பகவான் என்ன சொல்றாருன்னா, அதாவது எல்லா யோகத்தோட இறுதி இலக்கு கிருஷ்ண உணர்வு தான். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கர்மா இவ்வளோ நாளா நீங்க இந்த உடல் அப்படின்னு நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்ப கர்ம யோகா அப்படின்னு பகவான் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, கர்ம யோகாவில ஒரு கீ ஸ்லோகா என்ன? கர்ம யோகானாலே உங்களுக்கு ஞாபகம் வர ஸ்லோகா என்ன? நிறைய கதை கேட்டீங்க, இனிமே உங்களுக்கு கேள்விதான் கேட்கணும். கீ ஸ்லோகா என்ன மாதாஜி? உங்களுக்கு கர்ம யோகா அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர ஸ்லோகா என்ன? சொல்லி மாதாஜி. மாதாஜி கர்மனேவ அதிகாரஸ்தேன்னு ஒரு ஸ்லோகா பாத்தீங்க இல்லைங்களா? பலனை எதிர்பார்க்காமல் பயன் செய்யும். ஆமா, விதிக்கப்பட்ட கடமையே
அவர திருப்திக்காக 47 ரீட் பண்ணுங்க மாதாஜி. 247. 247 மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் மட்டும். ஒரே நிமிஷம். யார் வச்சிருக்கீங்களோ ரீட் பண்ணுங்க. 247 இருக்குங்க. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. இதுதான் கர்மயோகா ஸ்லோகா. ப்ளீஸ் ரிமெம்பர். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, த்ரூ கர்மா செயல் செய்யாம இருக்கும்ல செய்யு. ஆனா செயலுடைய பலனுக்கு உனக்கு அதிகாரமே இல்ல. கர்மனேவ அதிகாரசே மா பலேஷு கதாச்சனா. மா கர்ம பல ஹேதுர்பூர் மாதே சங்கோ அசத்வ கர்மணி. உனக்கு செயலை செய்யறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, பலன்ல அதிகாரம் இல்ல. அதுக்காக செயலை செய்யாம இருக்கிறதுக்கும் உனக்கு அதிகாரம் இல்ல. திஸ் இஸ் கால் கர்ம யோகா. சோ கர்மயோகம் ஒழுங்கா புரிஞ்சு, நான் கடமைய செய்யறேன், கிருஷ்ணருக்கு தான் அதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சு புரிஞ்சு செய்ய 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 இறுதியில் கிருஷ்ண உணர்வுக்கு வருவோம். அதே மாதிரி ஞான யோகாவும் எப்படின்னா, கிருஷ்ணர் தான் முதல் கடவுளுங்கிற ஞானம். அந்த ஞானா மூலம் கிருஷ்ணர்கிட்ட கனெக்ட் ஆகிறது. த்ரூ நாலேஜ் அலோன். இது த்ரூ ஆக்ஷன் கனெக்ட் ஆகிறது. அது த்ரூ நாலேஜ் கனெக்ட் ஆகிறது. அதுவும் ஃபைனல் வில் லேண்ட் இன்டு கிருஷ்ண உணர்வு. அதே மாதிரி தியான யோகம் த்ரூ மெடிடேஷன். உள்ள இருக்கிற பரமாத்மாவோட கனெக்ட் ஆகிறது. சோ அதுவும் கிருஷ்ண உணர்வுல லேண்ட் ஆகுது. சோ எல்லா யோக முறையும் கிருஷ்ண உணர்வுல தான் லேண்ட் ஆகுது. ஆனா நமக்கு பாருங்களேன், we are given பக்தி யோகா. நம்ம எல்லாம் உண்மையிலேயே என்னதான் அப்படி தவம் செஞ்சோமோ, என்னதான் நாம அவ்வளோ நல்லது செஞ்சுட்டோமோ, நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளையும் சூஸ் பண்ணி, நம்மளையும் ஒரு ஆத்மாவா மதிச்சு நமக்கு பக்தி யோகா அள்ளி அள்ளி கொடுக்கிறார். ஒரு லைன், இஃப் யூ ரிமெம்பர், இது பக்தி யோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்க மத்த எல்லா யோகங்களையும் கடந்தவங்களாமா. So don't think the process we are doing is an ordinary process. பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது பக்தி யோகத்துடைய பேசிக் ஸ்டெப் என்னன்னா, வாட் இஸ் த பேசிக் ஸ்டெப் இன் பக்தி யோகா? கேள்விதான் கேட்கணும். நானே பதில் சொல்லிட்டா சொல்ல மாட்டீங்க. பக்தி யோகம் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கல, வாட் இஸ் த பேசிக் ஸ்டெப் இன் பக்தி யோகா? Anyone Mataji? What is the basic step in bhakti yoga? Faith Mataji. Faith Mataji. என்ன Mataji? Faith Mataji. Faith. Yeah, faith கூட எப்படி வருது? How do you get faith? Surrender to God. God surrender faith வருதா? Surrendering to Guru. Yes. பக்தி யோகாங்கரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? தத்விதி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேசம் தீத்திய ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினா. சோ பக்தி யோகானாலே உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும், சரண்டரிங் டு காட். நீங்க உடனே சரண்டரிங் காட்னாலும் சரி, கிருஷ்ணன் சரண்டர் ஆயிட்டாமா, அதனாலதான் பக்திக்குள்ள வந்தீங்களா நீங்க எல்லாம்? Did you have you surrender agala bhakti because you are surrendered to Krishna? No Mataji. No. Then how did you all enter the bhakti? எப்படி வந்தீங்க எல்லாரும் உள்ள? எப்படி உங்களுக்கு எல்லாம் பக்தி ஆரம்பிச்சது? இப்போ குரு சொல்றத நம்பி குரு சொல்றத ஃபாலோ பண்ணி. First thing what you did is you chose a guru, right? Yes Mataji. உங்க எல்லாத்தோட பக்தி வாழ்க்கையும் கிருஷ்ணர் சரணடைஞ்சனால வந்திருக்கா? நோ. குரு அதனாலதான் குரு உங்க வாழ்க்கையில அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இஸ் குருஸ் மர்சி we are getting பக்தி. அதனால பக்தி யோகா ஸ்டார்ட்ஸ். பிரபுபாதா பாத்தீங்கன்னா பக்தி யோகா டிஸ்கிரைப் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுவாரு, சரண்டர் என்ன, ஃபைண்ட் a spiritual master. ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு சேவை செய். அதுலதான் பக்தி யோகமே ஸ்டார்ட் ஆகுது.
So Krishna never said, you come to me, I will guide. எங்கயா பரமாத்மாவா நான் கைட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரா? சொல்லுவாரு. எப்ப சொல்லுவாருன்னா 10வது அத்தியாயத்துல சொல்லுவாரு. ததாமி புத்தி யோகம் தம் ஏனம்மா முப்பையாந்தித்தே. அந்த ததாமி புத்தி யோகம் எப்படி கொடுப்பாருன்னா த்ரூ குரு. நம்மளுடைய இந்த பௌதீக உணர்வுல நாம செய்யற செயல்களை குரு பேச்ச கேட்டு நம்ம செய்ய 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 it is turning into Krishna conscious. So now you understand how this process is going on. புரியுதா மாதாஜி இப்போ? So bhakti yoga starts with your guru's instruction. அவங்க சொல்றத கேட்டு நீங்க அது நம்ம our mind will trick. I don't want these gurus. I have my own instruction from Krishna. Let me just carry on. கண்டிப்பாக நம்ம மைண்ட் ட்ரிக் பண்ணும். நம்ம எல்லோருமே எங்க ட்ராப் ஆகுறோம்னா, இவ்வளவு காலமா இவ்வளவு கோடி ஜென்மமா நம்ம மைண்ட் சொல்றது படிதான் நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம். சின்சியர் சர்வெண்ட். அப்படியே அப்படியே நம்ம நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம மைண்ட் சரண்டர் ஆகி நம்ம வாழ்ந்துட்டு இருந்த நாம இப்பதான் குரு சொன்ன பேச்சு கேட்டு வாழ ஆரம்பிக்கிறோம். சோ மைண்ட் அவ்வளவு சீக்கிரம் விடுமா நம்மள? will it leave us easily? It will not leave us. நம்மள திருப்பி 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 you listen to me, I am your good well wisher, you listen to me, மைண்ட் திருப்பி திருப்பி உங்களை இழுக்கும். அதனாலதான் நீங்க 2 ஸ்டெப் வெளியில எடுத்து வச்சீங்கன்னா 10 ஸ்டெப் திருப்பி உள்ளுக்குள்ள இழுத்துருது இல்லைங்களா? அந்த கூப்பத்துல நீங்க முக்கி 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 கைத்த புடிச்சு 2 ஸ்டெப் ஏறினீங்கன்னா உங்க மைண்ட் உங்களை கீழே மறுபடியும் 10 ஸ்டெப் இழுத்து விட்டுருது. அதுக்கப்புறம் நோ, ஐ வில் நாட் லிசன் டு யூ மறுபடியும் ரீட் பண்றீங்க, மறுபடியும் சாண்ட் பண்றீங்க, மறுபடியும் குருட்ட அணுகுறீங்க, மறுபடியும் மேல கிளைம் பண்றீங்க. இஸ் இட் நாட் ஹேப்பனிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ மாதாஜிஸ்? எஸ் மாதாஜி. ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரிக் ஆஃப் யுவர் மைண்ட். உங்க மைண்ட் ட்ரிக் பண்றது உங்களால உணர முடியுதா? எஸ் மாதாஜி. யா, ட்ரூ மாதாஜி. so tricky. Mind is so tricky. It will say, see, அது கிருஷ்ணால வெல்விஷர், அதாவது குரு எல்லாம் வெல்விஷர் சும்மா சொல்லுவாங்க. ஐ ஆம் யுவர் ரியல் வெல்விஷர், லிசன் டு மீ. நான் உன்னைய கிருஷ்ணாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன். அது யாரு வெளியில? அவங்க எல்லாம் who are this third person? They are nothing. அவங்களெல்லாம் நம்பாத, நீ உன்னை நம்பு, என்னை நம்பு. your mind is telling you, all your mind is telling you this. நீ என்ன நம்பு. I am your real well wisher. கிருஷ்ணா பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் தானே நான் கொடுக்குறேன் உனக்கு. Why should you get it from outside? அப்படின்னு நம்ம மைண்ட் நம்மளுக்கு அதனாலதான் கொஞ்ச நாள் ஐயோ நான் பண்றது கரெக்டா, இவங்க மாதாஜி கிளாஸ கேட்டா இது நல்லதுன்னு தோணுது, மாதாஜி கிளாஸ கேட்கலினா என் மைண்ட் சொல்றது நல்லதுன்னு தோணுது, நான் என்னதான் பண்ணட்டும்? ஆர் யூ ஆல் நாட் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் எவ்ரி மொமெண்ட்? இல்லையா மாதாஜிஸ்? ஆமாங்க மாதாஜி, நல்லா அப்படிதான் இருந்துச்சு மாதாஜி. So உண்மையில் நம்ம உணர்வை மாத்துறதுக்கு அந்த கை தவறா தன்னை நினைச்சிட்டு இருந்த கைக்கு வெளியில இருந்து யாரா நீ தப்பு பண்றன்னு சொன்னாதானே அந்த கைக்கு உண்மை புரியும். அது கடைசி வரைக்கும் தவறாவேதான் நினைச்சிட்டு இருக்கும் இல்லைங்களா? துண்டிச்சிருச்சு, அது மெயின் பாடியோட துண்டிச்சு வாழுது. யாராவது அந்த மெயின் பாடியோட கனெக்ட் பண்ணுனாதானே அந்த கைக்கு தான் பண்ற தவறு புரியும் இல்லைங்களா மாதாஜி? சோ அந்த கனெக்ஷனை யாரு பண்றாங்கன்னா குரு பண்றாரு. குரு இஸ் டூயிங் திஸ் கனெக்ஷன். பட் ஒன்ஸ் வி ஸ்டார்ட் லிஸ்னிங் டு குரு, ஒன்ஸ் வி ஸ்டார்ட் டூயிங் பிராக்டிஸ், நம்ம சேதோ தர்ப்பண மார்ஜனம் முடிஞ்சிருச்சுன்னா, நம்ம கான்சியஸ் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா, தென் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமா உபயாந்தித்தே, பகவானுடைய கனெக்ஷன் நமக்கு டைரக்டா கிடைக்கும். இட் இஸ் நாட் தட் வி வில் நாட் get it directly. ஸ்பான்டேனியஸா நமக்கு பக்தி வர ஆரம்பிக்கும். இப்ப அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா ஐயோ இந்த மாதாஜி வேற அப்பப்ப எத்தனை பேர் 16 மாலை பண்றம்பாங்களே, அந்த இடத்துல கையை தூக்குங்களேன்னு அசிங்கமா போயிருமே, ஐயோ அப்படின்னு என் மூஞ்சி உங்களுக்குள்ள வந்து போகும். எத்தனை பேர் என்னை திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் எனக்கு பின்னாடி கழுவி கழுவி ஊத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அட் பிரசன்ட் ஐயோ மாதாஜி கேட்பாங்களே, ஐயோ நான் பண்ணணுமே, ஐயோ 4 மணி ஆயிடுச்சு நான் சாண்ட் பண்ணணும், இப்படிதான் பண்றோம். ஈவன் ஐ ஆம் டூயிங் த சேம். நமக்கு இப்ப ஸ்பான்டேனியஸ் பக்தி கிடையாது. நவ் வி ஆர் இன் சாதனா பக்தி, வைத்தி பக்தியில தான் இருக்கும். பட்
இந்த வைதி பக்தியோட ட்ரெயினர் யாரு? Who is the trainer? Who is our trainer, Mataji? We are doing some practice. Who is our trainer? No? நம்ம இப்ப நிறைய சாதனாஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? யா, குரு. சோ நம்ம பண்ற சாதனால நாமளா மனக்கற்பனை பண்ணி செய்யறோங்களா? Are we doing it on our own speculation? What is it we are all doing? காலையில நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு சாண்ட் பண்ணுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, கிருஷ்ணா வர்ஷிப் பண்ணுங்க, பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்க. இது நானா தோணி சொன்னா இல்ல உங்களுக்கு தானா தோணி செய்றீங்களா? கண்டிப்பா இல்லைங்க மாதாஜி. அப்ப எப்படி செய்றீங்க எல்லாரும்? உங்க கைடன்ஸ் பண்ணிதாங்க மாதாஜி. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கைடன்ஸ்னா we are just following Srila Prabhupada இல்லீங்களா? ஆமாங்க. சொல்றத நம்ம செய்யறோம். So the trainer of this present sadhana bhakti is the guru. குரு ட்ரைனிங்ல நம்ம செய்ய 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 நம்மக்குள், அதாவது அவர் சொல்றபடி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிரிக்கெட்டரு, பெரிய பெரிய ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லா இடத்துலயும் பாருங்க, ஸ்விம்மர், எல்லாருக்குமே குரு தான் எல்லா டிப்ஸும் கொடுப்பாங்க, எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஆனா அதை ஃபுல்லா எடுத்துக்கிட்டு that person will shine, right? குருவா வந்து அந்த இடத்துல பண்றாங்க, அந்த பர்சன் தான் ஷைன் பண்றாங்க இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க இது எடுத்து ஃபாலோ பண்ண 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 when you get your conscious gets clear, then you will get connect to the Lord. நீங்க வந்து ஷைன் ஆவீங்க. You will get connect to the Lord. You will start doing bhakti spontaneously. இப்ப ட்ரைனிங் மூலம், இப்ப நம்ம கிருஷ்ணர் பிரபுபாத் சொல்றேன், சில பிரபுபாத் இஸ் சோ கியூட். அவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு, பிரபுபாத் எனக்கு அழுகையே வரமாட்டேங்குது, எல்லாம் நீங்க இவங்களா அழுகணும்னு சொல்றாங்க, கிருஷ்ண உணர்வு வரலன்னா அழுகணும், எனக்கு அழுகையே வர மாட்டேங்குது. பிரபுபாத் சொன்னாராம், எனக்கு அழுக வரலன்னு நினைச்சு நீ அழுகு அப்படின்னாராம். இட்ஸ் நாட் அமேசிங் மாதாஜி? ஐயோ எனக்கு அழுக வரலையே அப்படின்னு நினைச்சு அழுகு, அப்ப அந்த அழுக வரும், அந்த அழுக வந்து இந்த அழுக வந்துரும். இஸ் இட் நாட் அமேசிங்? நமக்கு அதுதான் சாதனா பக்தி. கிருஷ்ண மேல லவ் வருதா, நீங்க அட்லீஸ்ட் நீங்க அத வந்து அப்படி நினைச்சாது பண்ணுங்க. we are just now trained to love. கொடுமை, நேர கொடுமை, கால கொடுமை என்னன்னா, நம்மளோட நேச்சுரலான லவ் இப்ப ட்ரைனிங் மூலம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். At present we don't have love for Krishna, frankly speaking. கிருஷ்ண மேல லவ் இருந்தா நாமள இப்படி கொண்டிருக்க மாட்டோம் மாதாஜி, நம்ம வேற லெவல்ல இருப்போம். But we are trained to love Krishna now. சோ அது தானா நம்ம மனக்கற்பனை மூலம் கிருஷ்ணர் எங்கோட டைரக்டா பேசுறாரு, கிருஷ்ணர் என்னோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்க நிறைய ஆன்மீகவாதிகள் அப்படிதான் சொல்லி நான் கேட்டிருக்கேன். வெளியில பாத்தீங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ணர் வந்து தங்கிட்ட சொல்லி தாங்க அது வெளியில சொல்றேன். நோ நோ, கிருஷ்ணர் வந்து பியோர் டிவோட்டிஸ் தான் தன்னை ரிவீல் பண்ணுவாரு, கண்டாமினேட் பீப்புளுக்கு ரிவீல் ஆக மாட்டாரு. சோ நம்ம ப்ராசஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, அட் பிரசன்ட் கிருஷ்ணரை உணர அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. அதனாலதான் இந்த ஸ்லோகா, எல்லா யோகிகளுக்கு மத்தியிலும் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகிறானோ, சர்வீஸ் பண்ணனாதான் கிருஷ்ணரை உணர முடியும். தட் சர்வீஸ் ட்ரெய்னர் இஸ் அவர் குரு. You can understand Krishna only through service, and that service is allotted to you only by your guru. Is it clear, Mataji? இதுக்கு மேல எப்படி கிளியரா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. If you understand these things very well, you will start enjoying Bhagavad Gita like anything. Mental speculate பண்ணாம, நீங்க previous ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு சில மூமெண்ட்ஸ்ல இருந்து வருவாங்க, நாங்களே பார்த்திருக்கோம். அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. எப்பவுமே பிரபுபாதர் சொல்லுவாரு, ஒரு குழந்தைக்கு பாட்டு கத்து கொடுக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாத குழந்தைக்கு ஈஸியா பாட்டு கத்து கொடுத்துடலாமாமா. பாட்டு ஐ திங்க் மேகலா மாதாஜி இஸ் ஹியர், ஹூ இஸ் a teacher. she knows. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு கத்து கொடுக்கறது ஈஸியா, ஆனா கொஞ்சம் அறகுறையா தப்பா எங்காவது கத்துட்டு வந்தவங்களுக்கு பாட்டு கத்து கொடுக்கறது அவ்வளோ கஷ்டமாமா. ஏன்னா அவங்க கத்துக்கிட்டதுல கீழே இறக்கி புதுசா நிறைய விஷயங்கள் கத்து கொடுக்கணுமாம். Prabhupada has told this. சோ தப்பு தப்பா வெளியில ஆன்மீகம்னு சொல்லி நிறைய புரிஞ்சு வச்சு நிறைய பேர் வெளியில தவறா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
அதையெல்லாம் கேட்டு வந்துட்டு திருப்பி நம்ம கிருஷ்ண பக்தி எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன்ஃபேக்ட். ஸோ உண்மையில் pray to the Lord that he should help you to understand what is happening. நல்லா தெளிவா பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில தவறா போகவே மாட்டோம். ஓம் தத்சத்.